எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வரதான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் சாதகமா இருக்கு, இதெல்லாம் சாதகமற்ற தன்மையில இருக்குன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி தற்போது இருக்கின்ற ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். எவ்வளவு காலகட்டங்கள் அவர் மிதுனத்தில் இருக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் அவர் மிதுனத்துல சஞ்சரிக்க போகிறார். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள், இப்படிப்பட்ட ஒரு திருப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில பிரச்சனைகள் சற்று அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ராசியில மீன ராசி முக்கியத்துவம் வாய்ந்த ராசியா இருக்கு. அதிலும் உத்திரட்டாதி, ரேவதி ரெண்டுமே ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ராசி நட்சத்திரங்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய ராசி நட்சத்திரங்கள்ல உத்திரட்டாதியும் ரேவதியும் முதல்ல வரும். ரெண்டாவது சிம்மம், மகம் வரும். சரிங்களா? ஏன்னா இவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இப்ப ஜென்மசனி, அஷ்டமசனி. சரிங்களா? ஸோ இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு மன அழுத்தங்கள் சார்ந்த விஷயங்கள் சற்று இருக்கும். ஒரு மாதிரி ஒரு பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? ரெண்டாவது குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள ஒரு கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அப்பப்போ போயிருக்கும். இது ஜஸ்ட் ஒரு ஆரம்ப புள்ளி தான். சரிங்களா? மேலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும், ஓரளவுக்கு சேஞ்சஸை கொடுக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. எப்படிப்பட்ட வகையில? தொழில் சார்ந்த வகையில, வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில ஒரு மாற்றத்தையும் ஒரு ஏற்றத்தையும் குரு பகவான் கொடுப்பார். காரணம், குரு பகவான் மீனத்தை பொறுத்த வரைக்கும் அவரே ராசி அதிபதி, அவரே 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வரார். 4ஆம் இடத்தினுடைய பார்வையானது எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு 8ஆம் இடத்துலையும், ராசிக்கு 10ஆம் இடத்துலையும், அதே மாதிரி 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவின் மீதும் 12ஆம் இடத்தின் மீதும் அவருடைய பார்வையானது விழுது. ஸோ இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உங்களோட முயற்சிகள் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வழியில வெற்றி பெறும். ஏன்னா ஜென்மசனி ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை இழப்புகள் போகும். ஆனா மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவங்களுக்கு வேலை போனாலும் கண்டிப்பா கிடைச்சிரும். காரணம், ஏன்னா சனி ராசிக்குள்ள இருந்து ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும், ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம். எடுக்கிற முயற்சியில தோல்வியை கொடுப்பார், தடையை கொடுப்பார், தாமதத்தை கொடுப்பார், உங்களுக்கான அங்கீகாரத்தை கிடைக்க விட மாட்டார். அதே மாதிரி 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். மனைவி வழியில, கணவன் வழியில பிரச்சனையை கொடுப்பார், நண்பர்கள் வழியில ஏமாற்றத்தை கொடுப்பார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழில் ரீதியாக நிறைய அலைச்சல்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் சார்ந்த விஷயங்களை கொடுப்பார். அப்போ அவருடைய பார்வைகள் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் பிரச்சனை வரும். அதனாலதான் ஜென்மசனி நடக்கும்போது அதிகமான கவனங்கள் தேவைன்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான். ஆனா இதுல உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு என்னன்னா, ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பகவானும் சேர்ந்து பார்க்கிறார். 12ஆம் இடத்துல ராகு இருக்கார், ராகுவும் குரு பார்ல இருக்கார். அப்போ குரு ராகு இந்த 2 கிரகங்கள் வலுவான ஒரு தன்மையில உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த காலகட்டம் வேலை ரீதியாக முன்னேற்றங்கள், உத்தியோகம் சார்ந்த வகையில முன்னேற்றங்கள் உறுதியா கிடைக்கும். ஏன்னா குரு பார்க்கின்ற இடங்கள் பலம் பெறும். இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்தை அதிகமாக பலப்படுத்துவார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வேலை இல்லாதவங்க அல்லது வேலை தேடுறவங்க நல்ல ஒரு வேலை கிடைச்சிடும். ரெண்டாவது, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சரிங்களா? யாரெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் அந்த முயற்சிகள்ல வெற்றியை கொடுக்கும். உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? பயணங்களால் ஆதாயங்களை அதிகமாக சந்திப்பீங்க. ஆன்மீகத்துல அதிகமான முக்கியத்துவத்தை நீங்க பார்க்க போறீங்க. குறிப்பா கோயில்களுக்கே போகாத, இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளாத மீனம் உத்திரட்டாதியில பிறந்தவங்க இந்த காலகட்டங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 1 ஆண்டுக்குள்ள நீங்க அதிகமா கோயில்களுக்கு போக போறீங்க.
இறைவன் மீது அதிகமான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் மீது ஒரு நம்பிக்கையை கொடுப்பார் சனியும் குருவும். அதனால இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக மறைமுகமான வழியில ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு வருமானத்தையும் ஒரு லாபத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி சுப செலவுகள் சுப விரயங்கள் சார்ந்த விஷயங்களும் உண்டு. வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. குறிப்பா ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களை அமைச்சு கொள்றது, அல்லது ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்றது, தாயாருக்காக செலவு பண்றது, தாய் வழி உறவுகள் சார்ந்த வழியில ஒரு செலவு பண்றது. ஸோ இத்தகைய அமைப்புல அதே மாதிரி ஒரு சுப நிகழ்ச்சிகள் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக செலவு பண்றது, இத்தகைய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா சில செலவுகளை கண்டிப்பாக நீங்க மேற்கொள்வீங்க. அதிலும் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தங்க நகைகளை அதிகமாக வாங்கி போடுவீங்க. சரிங்களா? ஏன்னா விரயஸ்தானத்தை பொன்னவன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் பார்க்கறனாலையும் ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறனாலையும் கண்டிப்பாக தங்க நகைகள் சார்ந்த விஷயத்தின் மீது அதிகமான ஈடுபாடு வரும். அதிகமா வந்து வாங்கி போடுவீங்க. சரிங்களா? அடுத்த ஒரு ஓராண்டுல அதிகமா தங்கம் வாங்கி போடுற ராசியில கும்பராசியும் மீன ராசியும் கண்டிப்பா வரும். ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா குரு வலுவா வரார். சரிங்களா? அதனால வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உறுதியா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கு. படிக்கிறதுக்காக நீங்க வந்து ஒரு வெளி மாநிலத்துல வெளிநாட்டிலேயே போயிட்டு படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அந்த முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நல்ல ஒரு இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆவீங்க. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடத்துல கேது இருக்கனால கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும். 2வது தேவையற்ற விஷயங்கள்ல கவனத்தை சிதற விடாதீங்க. சரி, இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ரோட்ல ஓடிட்டு இருப்பீங்க, ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த வேலையை விட்டுட்டு வேற எதனா ஒரு வேலையை பண்ணலாமா, அல்லது வேற ஏதாச்சும் புதுசா ட்ரை பண்ணலாமா, கெரியரை நோக்கி ஓடலாமா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அந்த விஷயத்தை நோக்கி நான் ஓட போறேன்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற வகையில் நீங்க போயிட்டு இருக்கிற ரூட்டை விட்டுட்டு இன்னொரு பக்கம் உங்களை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வேலையை விடாதீங்க. சரிங்களா? வேலை மாற்றம் பெருசா செய்யாதீங்க. அது 2.5 வருஷத்துக்கு எங்க இருக்கீங்களோ அதை அப்படியே தக்க வச்சுக்கோங்க மேல ராசிக்காரங்க. அது குறிப்பா உத்திராட்டாதி. சரி, ஏன்னா முயற்சிகள் விட அதாவது இந்த முயற்சிகள் அப்படின்றது வீண் முயற்சியா தான் போகும் நிறைய இடத்துல. 2வது லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிக்குள்ள அதிகமான புரிதல் அப்படின்றது தேவை. இந்த புரிதல் அப்படின்றது இல்லைன்னா கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க வாழ்க்கையில, ஏமாற்றங்களை சந்திப்பீங்க வாழ்க்கையில. சரி, அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, ஜென்மசனி நடக்கும்போது மீனத்துல பிறந்தவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கொஞ்சம் அந்த அன்பு, அந்யுன்யம், காதல் சார்ந்த விஷயங்களை அதிகப்படுத்துங்க. உங்களை பிரிக்கிறது, சண்டை வர்றது, இதற்கான விஷயங்கள் அதிகமாக நடக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதுல இருந்து கொஞ்சம் விலகி வாங்க, விட்டு கொடுத்து போங்க. என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. நிச்சயமாக வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும். அதே மாதிரி திருமணம் சார்ந்த முயற்சியில சில தடைகள் ஏற்பட்டதா திருமணமானது வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.